சொல்றேன். ஐயோ சேனகங்க தேவா வீணா கொலையறத முதல்ல நான் ஏன் குடிச்சுன்னு கேளு. ஒண்ணும் கேட்க மாட்டேன். காரணத்தை கேட்டா நீ எனக்கு ஒரு கோட்டர் வாங்கி தருவ. இப்படி தினம் குடிச்சிட்டு வரீங்களே, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும்? ஓஹோ, ஓ நலனுக்காக தான் நான் குடிக்க கூடாதே தவிர ஏன் நன்மைக்காக கிடையாது. இப்பதாண்டி தெரியுது ஊர்ல இருக்கிற பொண்டாட்டிகளாம் புருஷனை ஏன் குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அது அவங்க சுயநலனுக்காக தவிர புருஷ நலனுக்காகவே. நான் உங்களுக்காக சொன்னா நீங்க என்னைய குற்றம் சொல்றீங்க. நான் என்ன சொன்னாலும் இப்படி தப்பா எடுத்துக்கிறீங்களே. அடிச்சுக்காத புள்ள, வயித்துல இருக்கிற என் ஜூனியருக்கு வலிக்கு போகுது. நீ போட்ட சத்தத்துல தெருக்காரங்களாம் கழுத்து தட்டாங்க, போய் தொற. இப்ப நான் தான் சத்தம் போட்டேன்னு சொல்றீங்களா? இல்ல நான் தான் சத்தம் போட்டேன், போ. வாங்க வாங்க, நல்ல நேரத்துல வந்தீங்க. நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க. தினம் குடிச்சிட்டு வராரு. இப்படி குடிச்ச உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. உனக்கு ஏண்டா என்ற கட்ட போட்டு அப்புறம் என்ன மாதிரி பெரிய மனுஷன்லாம் எப்பறம் வீட்டுக்கு வருவான்? நான் நீ சேர்ந்து தண்ணி போட்டது உன் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டியா? சொல்லணுமா? அதான் வீசுதே ட்ரைனேஜ் மாதிரி. அது என் குத்தம் இல்ல, சரக்கோட குத்தம். பாக்குற அதே கிட்டம் ஏன்னா கல்யாணம் பண்ணவெல்லாம் தண்ணி அடிக்கிறீங்க? அதுக்குதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. காரணம் அது இல்ல, எவனும் பொண்ணு கொடுக்கல. அது என் பிரச்சனை. உன் பிரச்சனைக்கு வருவோம். நீ போய் உங்க அப்பாவை பாக்குற. 1000 தப்பு செஞ்சாலும் அவர் உங்க அப்பா. சொல்றேம்மா, நாளையில இருந்து நான் தண்ணி போட மாட்டேன். சீ, அவன் தண்ணி போட மாட்டான். வரட்டுமா? என்னங்க, அவரும் குடிச்சிட்டு வந்திருக்காரா? சுத்தமான பசும்பால் 2 டம்ளர் சாப்பிட்டுருக்காரு, அவ்வளவுதான். ஏங்க, அவர் சொல்றதும் சரிதானே. நீங்க போய் அப்பாவை பார்த்தா என்னவா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதெல்லாம் அப்பா விஷயம், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. எனக்கு அப்பா இல்லன்னு தானே நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், எவன்டி சொன்னா உனக்கு அப்பா இல்லன்னு? உனக்கு ஒரு அப்பா இல்ல, 10,000 அப்பா இருக்கா, போதுமா? ஏ கிளி, இந்த வீட்டுல என்கிட்ட யாரும் அன்பா பேச மாட்டாங்க, நீயாவது பேசு. ஓஹோ, உங்களுக்கு என் மேல கோவமா? ஆனா எனக்கு யாரு மேலயும் கோவம் கிடையாது. நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன். அதை தெரிஞ்சுக்கணும்னா அவளையே என்கிட்ட வந்து கேட்க சொல்லு. அது என்னன்னு சொல்லு கிளி. அந்த கனவுல நான் ஒரு இளவரசனா வர்றேன். என்ன இளவரசனா ஒத்துக்கிறாளா இல்லையான்னு கேளு. இளவரசனே தான். அப்படிவா வழிக்கு. அந்த கனவு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா?